வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம். தமிழகத்தில் நடந்து முடிந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் ஆனாலும் சரி, 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் ஆனாலும் சரி, ஆளும் கட்சிக்கு வாழ்வா சாவா என்ற நிலையை தோற்றுவித்திருக்கிறது. இந்த ஆட்சி தொடருமா, இந்த கட்சி அவர்களிடம் தக்க வைத்துக் கொள்ளப்படுமா என்கிற மிகப்பெரிய கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லப் போகிற நாள் மே 23. அதன் காரணமாகவோ என்னவோ தெரியவில்லை, எந்த தேர்தலிலும் நடக்காத சில அத்துமீறல்கள் இந்த தேர்தலில் நடந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதற்கு சரியான விளக்கம் தேர்தல் ஆணையத்திடமிருந்து வந்ததா என்றால் இல்லை. அதுதான் பதில். வழக்கமாக கிறிஸ்துவுக்கு பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று சொல்வார்கள், கிமு கிபி என்று. அதே போல தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் என்று பிரிக்க வேண்டுமோ என்கிற நிலையை, ஒரு அச்ச உணர்வை இந்த தேர்தல் ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தலுக்கு முன்னால் நடந்த அத்துமீறல்கள் கண்டுகொள்ளப்படவில்லை. தேர்தலோடு முடிந்து போகும் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேர்தலுக்கு பிறகும் கண்ணுக்கு தெரியாத திரைமறைவில் சில காய்கள் நகர்த்தப்படுகின்றன. இது ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வை மக்களிடத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தேர்தல் நியாயமானது தானா, தேர்தல் முடிவுகள் நியாயமாக வருமா என்கிற மிகப்பெரிய கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கிறது. எனவேதான் வாக்கு எண்ணிக்கை மையங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியா என்ற தலைப்பில் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். தேர்தல் ஆணையத்துக்கென்றே திருவள்ளுவர் ஒரு குரல் தந்திருக்கிறார். செயற்பாலதோறும் அரணே, ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி. இதனுடைய பொருள், பழிக்கத்தக்கவைகளை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும். தேர்தல் ஆணையத்திற்கு புகழ் சேர்க்கிற மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிறதா, இல்லை பழிச்சொற்களுக்கு ஆளாகிறார்களா? அருமையான குரல். யார் படிக்கிறார்களோ இல்லையோ, தேர்தல் ஆணையம் நிச்சயமாக இந்த குரலை படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டு புகழ் சேர்க்க வேண்டும் என்பதை எல்லோருடைய ஆசை. இந்த அடித்தளத்தில் நின்று இன்றைக்கு நாம் விவாதத்தை தொடர இருக்கிறோம். விவாதத்தில் கலந்து கொண்டு நம்மோடு உரையாடுவதற்காக இங்கே 3 விருந்தினர்கள், மதிப்புக்குரியவர்கள். அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். திரு கா. ஐயநாதன் அவர்கள் அரசியல் விமர்சகர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு காசிநாத பாரதி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு குமரேசன், மூத்த பத்திரிகையாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஐயநாதன், நான் முகவுரையிலேயே சொன்னது போல தேமு தேபி என்கிற ஒரு சூழல் இந்த தேர்தலில் வந்திருக்கு. அதுக்கு காரணம் எல்லோருக்குமே தெரியாது, சொல்ல வேண்டியதில்லை. வாழ்வா சாவா, கட்சியும் சரி ஆட்சியும் சரி அவர்களிடத்தில் நிற்குமா நிலைக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அதுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம்ங்கிற அளவுக்கு இன்றைக்குள்ள கட்சியும் ஆட்சியும் போயிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேர்தலுக்கு முன்னால் இருந்த பணப்பட்டுவாடா, தமிழகம் முழுக்க தண்ணீராக இறைத்தது பணம். ஆனால் பிடிபட்டது ஒரு சிலர் தான். பிடிபட வேண்டியவர்கள் பிடிபடவில்லை. ஊடகங்களில் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. காசை கொடுத்துட்டு திருப்பி சண்டை போட்டு காசை வாங்குகிற காட்சிகளை கூட நம்ம இப்போ பார்க்குறோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த தேர்தலையும் தேர்தல் ஆணையத்தையும் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், அது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஆரம்பத்திலிருந்தே அச்சம் இருந்தது. சற்று குறைய 1 வருட காலமாகவே இந்த தேர்தல் பணி, இந்த அரசியல், மோடி அரசனுடைய நகர்வுகள், இவை அனைத்தையும் உற்று நோக்குபவர்களுக்கெல்லாம் ஒரு விடயத்தை மறந்திருக்க மாட்டார்கள். அமித்ஷாவினுடைய பேச்சு, வெற்றி பெறுவதற்காக நாங்கள் எதையும் செய்வோம் என்றார். அது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. சிஷ்யர்கள் கடைபிடிக்கலாம். ஆமாம், வெற்றி பெறுவதற்காக எதையும் செய்வோம் என்றார். கர்நாடக தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் அவர் சொன்னார், "We thank the cadre for their stupendous work" என்றார். நான் சொன்னேன், இந்த ஸ்டூபெண்டஸ் ஒர்க், மிகச்சிறப்பான அப்படிப்பட்ட பணி என்னதுன்னு கேட்டேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சாரகர் நரேந்திர மோடி பிரதமர், இவரை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த நீங்கள் ஸ்டூபெண்டஸ் ஒர்க் என்றால் என்ன, அதற்கு விளக்கம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அது நம்ம கூட வாதிட வந்த பாஜகவினரும் அதை செய்யலை, அவங்களும் செய்யலை, அமித்ஷாவும் செய்யலை. அதற்கு பிறகுதான் அவர் சொன்னார், வெற்றி பெறுவதற்கு நாங்கள் எதையும் செய்வோம்னாரு. இந்த இடத்துல தான் இந்த இவிஎம் ஏரான்றது ஒன்று வருது. இவிஎம்முக்கு முன் இவிஎம்முக்கு பின்னும் இந்திய தேர்தல் வரலாற்றை நீங்கள் பிரிக்க வேணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நான் படிச்சுட்டு வந்த செய்தி, கோவாவில் நேற்று 3வது கர்நாடகா, கேரளா, கர்நாடகத்தின் ஒரு பகுதி, மராட்டியத்தின் ஒரு பகுதி,
கேரளாவிலுடைய முழுமையான 20 தொகுதிகள், ராஜஸ்தானின் குஜராத்தின் 26 தொகுதிகள்லாம் தேர்தல் முடிந்தது. மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு. அதில் நேற்று டெஸ்டிங் வாக்கு வந்துட்டு எடுத்த உடனே எல்லாமே சோதனை வாக்குகள் செய்யப்படும் அந்த முகவர்கள் முன்னிலையில். அப்படி பண்ணும்போது ஒரு 5-6 கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு வந்துட்டு 9 ஓட்டு பதியப்பட்டிருக்கிறாங்க. அதில் எல்லாருக்கும் காங்கிரஸுக்கு போட்ட 9 ஓட்டு பதிவாகிருக்குது. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மிக்கு போட்ட 9 ஓட்டு 8 ஆகிருக்குது. சுயேட்சைகளுக்கெல்லாம் போட்ட 6 ஓட்டில் 1 தான் பதிவாகிருக்குது. பாஜகவுக்கு 17 ஓட்டு போல் ஆகிருக்குது. இதை அங்கே இருந்த முகவர் எந்த வாக்குச்சாவடி என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லி நியூஸ் சென்டர் அப்படின்ற ஒரு இணையதள செய்தி நிறுவனத்திலும் அது அப்படியே சொல்லி அப்படியே இன்றைக்கு வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாற்றப்பட்டு விட்டது. அப்போது இது மாற்றப்பட்டு விட்டதுன்றது ரெண்டாவது விஷயம். அது என்ன சொல்கிறாங்க, எதை மாற்றப்பட்டு விட்டது? அந்த இவிஎம் மெஷின் இன்னொன்று வரும், அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் மாற்றப்பட்டது. சரி, இன்னொன்று வந்துட்டோன்னா அதில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, சரியாக இருக்குது. 0 போட்டால் 1 அந்த மாதிரி எல்லாமே சரி. நம்முடைய இது என்னன்னா, இதை என்ன சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம்னா மால் ஃபங்க்ஷனிங்ன்றாங்க. மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா, நாங்கள் கீயை அழுத்துனீங்கன்னா கூட, பட்டனை நீங்கள் அழுத்துனீங்கன்னாலும் கூட பல்பு எரியாததோ சத்தம் வராததோ, விளக்கு எரியாதோ சத்தம் வராததோ மால் ஃபங்க்ஷனிங்கு. எனக்கு நான் யாருக்கு விரும்புகிறோன்னா அந்த ஓட்டு வந்துட்டு வேறொருக்கு போயிட்டு போலாகுது அப்படின்னோம்னா, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்ற பிரதிநிதித்துவ ஜனநாயகமே தப்பாக போகுது. நான் அங்கே தேர்ந்தெடுத்து நான் வாக்கு போடுறது ஒரு வேட்பாளருக்கு, அது வேற ஒரு வேட்பாளருக்கு போகணும்னா அப்புறம் நான் எதுக்கு போயிட்டு வாக்களிக்கணும்? எப்படி 17 ஓட்டு போலாச்சு? எப்படி அது சாத்தியம்? அப்படி எலக்ட்ரானிக் அப்படின்னோம்னா எதை வேணாலும் பண்ணலான்றது முக்கியம். ஆனால் எதை வேணாலும் பண்ணால் தான் அது அப்படி இருக்குமே ஒழிய, பண்ணலைன்னா அது எப்படி ப்ரோக்ராம் பண்ண செய்யப்பட்டதோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது. இந்த இடத்திலிருந்து தான் பாதுகாப்பின்மை தொடர்பான உங்களுடைய கேள்விக்குறி முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த அம்மா ஒரு தாசில்தார் போயிட்டு வராங்க, அந்த இடத்துக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு. 3 அடுக்கு பாதுகாப்புன்னா என்னது? பாதுகாப்பு ஏற்பாட்டாளர்களை தாண்டி எதுவும் நுழையக்கூடாதுங்க. அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் தான். அதான் இத்தனை நாள் ஆச்சு, 3-4 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அதை பத்தி விசாரிக்கிறோம்னு சொல்றக்கூடிய தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் அதிகாரி சாஹூ ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தாருன்னா நாட்டு மக்களுக்கு, எதற்காக அவங்க போனாங்க, யாருக்காக போனாங்க, யார் அனுப்புனது, அது அப்புறம் எதற்காக அந்த அம்மா போனாங்க அது சொல்லு. அசைன்டு டியூட்டியா அப்படின்னா அது வேட்பாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அளிக்கப்பட்ட வேலையா இருந்ததுன்னா வேட்பாளர் தெரியணும். இல்லை என்றால் இவங்க போனதுன்றது அத்துமீறல் என்றால் இந்த அத்துமீறலை அனுமதித்தது எப்படி? 3 அடுக்கு பாதுகாப்பு எப்படி அனுமதித்தது? அப்ப அந்த 3 அடுக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் இருக்கிறாருல, இங்க ஒரு இன்ஸ்பெக்டர், அங்க ஒரு டிஎஸ்பி, அங்க ஒரு எஸ்பி இருக்கிறாருன்னா அவங்க கலெக்டர் சொன்னாதான், ஒர்க் பண்ணாதான், சொன்னாதான் செய்வாங்க, இல்லாட்டி மேலதிகாரி சொன்னாங்க. அப்ப யார் சொன்னது? அவங்க கொண்டு வந்த காகிதம் என்னது? அந்த காகிதத்தை ஏன் ஜெராக்ஸ் எடுத்தாங்க? அதோட இம்ப்ளிகேஷன், தாக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லணும்ல. இதையே நீங்க சொல்லாம அது விசாரணையில் இருக்கிறது. அறிக்கைக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அறிக்கையை வச்சு இந்த தப்புகளும் தவறுகளும் 2-3 நாள்ல வேற ஒண்ணு இலங்கையில குண்டு வெடிச்ச மாதிரி வேற ஒண்ணு மாறிச்சுன்னா அந்தாண்ட போயிட போறோம். நம்ம ஊடகங்களை பத்தி நமக்கு தெரியும் இல்லைங்களா? இன்னைக்கு இது, நாளைக்கு இருந்த கிடைச்சா கஞ்சி தண்ணி, கடையா கட்டி கொடா தண்ணின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குல்ல, பழைய பாட்டு. அந்த மாதிரி இந்த செய்தி இன்னைக்கு, அந்த செய்தி நாளைக்கு அப்படின்னு போயிட்டோம்னா இது மறக்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றார். ஊடகவியலாளர்கள், அவரை கேள்வி கேட்டவர்கள் எதற்காக அவர் போனார் என்கின்ற ஒற்றை காரணத்தை தெரிவிக்க உங்களுக்கு ஏன் 3 நாள் ஆகிறது என்பதை அவர்கள்ட்ட கேட்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் பாதுகாப்பை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்ல முடியும்? எங்க ஒரு போயிட்டு இல்ல அந்த மெஷின் இருக்கிற அறைக்கு போல வேற ஒரு அறைக்கு போனாங்க. வேற ஒரு அறைக்கு எப்படி உங்ககிட்ட சாவி இருந்தது? எல்லாமே சீல் பண்ணிட்டு, அது சீல் பண்ணப்பட வேண்டிய அறை தான், ஆனா சீல் வைக்கப்படலன்னு சொல்றாங்க. அதுதான் அப்ப வசதிக்கு சீல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிதானே அது? அப்ப அந்த அறையில இருந்து அவங்க எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அது அவங்க பணியாற்றக்கூடிய ஒரு அலுவலகம் கிடையாது, அது ஒரு கல்லூரி. இல்ல, வாக்கு இயந்திரங்கள் இருக்கிற அறை எவ்வளவு முக்கியமானதோ அதே முக்கியத்துவம் ஆவணங்கள் இருக்கிற அறைக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன், நான் நீண்ட நாள் இந்த தேர்தல் அரசியல் எல்லாம் இருக்கிறதுனால சொல்றேன். இந்த வாக்கு எண்ணிக்கை, இந்த அதிகாரிகள் நம்ம பக்கம் இருக்கிறாங்கன்னா அது ஒரு பலம்னு அர்த்தம். அப்படின்னா புரிஞ்சுக்கங்க. இதுக்கு நல்லா சொல்லணும் அப்படின்னோம்னா 2011 தேர்தலில் கொளத்தூரில் நடந்த வாக்குப்பதிவின் போது நடந்த அந்த இவிஎம் மாற்றம், அந்த இவிஎம் மாற்றத்தை வந்துட்டு அன்றைக்கு இது நிகழ்ந்தது, இன்றைக்கு சொன்னால் அதுலேருந்து ஃபர்தராக தெரிஞ்சுக்கங்க, விட்டு கொடுத்துருவாங்க, அவர் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் நம்ம சபையில் அப்படின்னு சொன்னதுனால அந்த அதிமுக வேட்பாளர் விட்டு போயிருக்கிறார். அவ்வளவுதான். சரி, ஜெயலலிதா சொன்னது இது, பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையில் என்னவென்றால்
நாங்கள் அன்றைக்கி நாங்கள் செய்தி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வந்துட்டு 3000 ஓட்டில் பின்னணியில் இருக்கார், முடியக்கூடிய தருவாய். அப்படியே 3 இயந்திரங்களை மாற்றி கதையே மாற்றி அவர் வென்றார் என்று அறிவிக்கிறார்கள். அது என்ன அப்படின்னம்னா அந்த இடத்துல நடந்த பதட்டம் எல்லாமே மீண்டும் உற்று நோக்கத்தக்கது. ஏனென்றால் அப்படி ஒன்று நடக்கும் என்பதனை முதலில் தேர்தல் ஆணையத்திற்கு ஐயா எம்ஜி தேவசகாயம் வழியாக நான் எச்சரித்தேன். மின்னஞ்சல் போட்டு நான் எச்சரித்தேன். எப்படியும் ஒருத்தரை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூட்டம் போட்டு முடிவு எடுத்துட்டு அரசு அதிகாரிகள் உள்ள போவாங்க. அங்கே எல்லா விதமான பணப்புழக்கம் அனைத்தும் தடுக்கப்பட்டதனால் அந்த போட்டி வந்துட்டு கடுமையாக ஆகிவிட்டது. அந்த போட்டியில் எப்படி வெற்றி பெற வேண்டும் அந்த அதிகாரிகள் தான் உங்களுக்கு கை கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் அதனால தான் எப்போதுன்னா அரசு அதிகாரிகளையும் அரசு ஊழியர்களையும் வைத்து தேர்தலை நடத்தக்கூடாது. ஒரு முக்கியமான கருத்து. ஆமாம், இதை தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கிட்ட ஒரு சாய்வு இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் என்னதான் நீங்கள் சொன்னீங்கனாலும் வந்துட்டு அள்ளி கொடுக்குற எஜமா அப்படி சொல்லுவாங்கல்ல, அது வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து மனநிலை அப்படிதான். அந்த அள்ளி கொடுக்குற ஆட்சி பக்கம் தான் அவங்க போவாங்க. நாட்டு நலனை பற்றி அக்கறை கொள்ளாமல் அள்ளித்தருகின்ற ஆட்சியின் பக்கம் தான் அவர்கள் செயல்படுவார்கள். எனவே எவ்வளவு துணிச்சலாக ஒரு பெண்மணி ஒரு தாசில்தாராக இருக்கிற அளவுக்கு கேமராக்கள் எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்றது பண்ணிட்ட உடனேயே போகிறாங்க. அதுலேயே ஒன்று இருக்குது, சில 1.5 மணி நேரம் பண்ண அந்த கேமராக்கள் இயங்கவில்லை அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அப்போ என்னது இதெல்லாம்? அப்போ ஏதோ ஒரு குளறுபடிக்காக முடிவுகளை மாற்றுவதற்காக இவர்கள் ஏதோ ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது மட்டும் உண்மை. இல்லை, தேர்தல் என்பது மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அதையே கொச்சப்படுத்துற மாதிரி இப்படிலாம் நடந்தது அவங்களுக்கானது. அது இந்த நாடு விடுதலை பெற்றதனுடைய நம்பிக்கையே தகர்ந்து போகும் இல்லையா? நாட்டு விடுதலை பெற்றதனுடைய அர்த்தம் அதுதான் அப்படின்றார் காந்தி. இந்த நாடு விடுதலை பெற்றதனுடைய அர்த்தம் என்னன்னா அரசை தேர்ந்தெடுக்க உரிமை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை போய் விளக்குங்கள் என்று அவர் வினோபாவுக்கு சொல்றாரு. இப்போ அது மடைமாற்றம் செய்யப்படுது. அப்போ அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்று பாருங்கள். சரி, நல்லது. திரு குமரேசன், கடந்த முறை நீங்கள் வந்திருக்கும்போது தேர்தல் பற்றி தான் ஒரு விவாதம் பண்ணோம். அப்போ நான் சும்மா அது வழக்கமாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு சொலவடையை சொன்னார், தேர்தல் திருவிழா. அது நீங்கள் ரொம்ப மிக சரியாக பிடிச்சிட்டு தேர்தல் திருவிழா இல்லை, தேர்தல் நம்மளுடைய கடமைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு இருக்கிற உணர்வு இந்த அரசுக்கு இருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதுதான் அந்த தலைப்பு. நீங்கள் தேர்தல் திருவிழாவில் நம்முடைய ஜனநாயக கடமைன்னு சொன்னீங்க. மக்களும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த முடிவு அப்படியே வெளியே வருமா, இல்லை மடைமாற்றம் செய்யப்படுமா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம், நிறைய நடந்திருக்கு. இதுதான் நம்ம ஆழமாக பேச போகிறோம் இன்னைக்கு. உங்களுடைய கருத்து? அது வாக்களித்த மக்களின் மனங்களில் என்ன ஐயப்பாடு எழுந்திருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் உங்களுடைய சொற்களில் வெளிப்படுத்தியிருக்கீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு பெரிய சொலவடை ஒன்று உண்டுல்ல, சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். அது அந்த சொலவடையை மேற்கோள் காட்டுகிற போது நான் ஒன்று கேட்பேன், அப்படின்னா சீசர் சந்தேகத்துக்குரியவராக இருக்கலாமா என்று நான் கேட்டு வந்திருக்கிறேன். இன்னும் அதென்ன மனைவிக்கு மட்டும் அந்த பொறுப்பை கொடுக்குறீங்க அப்படின்னு. இப்போ தேர்தல் ஆணையம் யாருக்கும் மனைவியாக இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிற கணவன் மனைவி உறவு அடிப்படையில் சொல்கிறேன். அது உண்மையிலேயே சுயேட்சையாக சுதந்திரமாக நேர்மையாக வலிமையாக இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். அதுதான் தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டவருடைய கண்ணோட்டமும் அதுதான். ஆனால் சீசரை போல ஒரு அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதால் ஆனால் எல்லாவற்றையும் நான் அடக்குவேன், எல்லாவற்றையும் என் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருப்பேன் என்று அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையிலான அத்தனை நிறுவனங்களிலும் தலையிட்டு அதையெல்லாம் சீர்குலைத்து வந்திருக்கிறத நான் பார்த்துருக்கோம். திட்டக்குழு கலைக்கப்பட்டதிலிருந்து எத்தனை விஷயங்களை பார்த்துட்டு இல்லையா? சிபிஐயில் தலையீடு, உச்சநீதிமன்றத்தில் தலையீடு, எதில் விட்டால் வரலாற்று ஆராய்ச்சி மையத்தில் தலையீடு, நமது கீழடி ஆராய்ச்சியை மீண்டும் மண்ணுக்குள் போடுவதற்கான தலையீடு என்று எத்தனை விஷயங்களை தலையிட்டு வந்திருக்கிறார்கள். எனவே தான் இந்த ஐயப்பாடு எழுகிறது. அப்போ இவர்கள் அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் என்ற ஐயப்பாடு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே தொடங்கிவிட்டதை நம்ம பார்த்தோம். அதென்ன பிரதமர் அவர்கள் தன்னுடைய பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிற அந்த பயணத்தை முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அதுக்கப்புறம் அறிவிக்கிறீங்க. குஜராத்தில் எல்லா மாநிலங்களும் ஒரு சுற்றுப்பயணம், தமிழ்நாட்டுக்கு 2 தடவை வந்தார். உங்களுக்கு நமக்கு குஜராத்தில் அது விசேஷமாக பண்ணாங்க. ஆமாம், இறுதியாக அதெல்லாம் முடித்து எல்லா திட்டங்களையும் அறிவித்து முடித்ததுக்கப்புறம் தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அப்போ அங்கிருந்தே அந்த விமர்சனங்கள் என்பது வரத் தொடங்கி விட்டது. ஒன்றும் வழக்கம் போல் தேர்தல் ஆணையம் அதெல்லாம் தள்ளி விட்டுருது, அதெல்லாம் ஐயநாதன் சொன்னது போல் அதெல்லாம் மறக்கப்பட்டு விடும் என்று நினைத்து அவர் விட்டு விட்டார்கள். மக்களுக்கு ஒருவேளை மறதி ஏற்படலாம், அந்த மறதி ஏற்படக்கூடாது என்பதான் ஊடகவியலாளர்களுடைய அக்கறையாக இருக்க முடியும். இப்போ மதுரை நிகழ்ச்சியை பற்றி மிக சரியாகவே சொல்லி காட்டினார்.
நீங்கள் அந்த பெண் அதிகாரி அந்த அந்த பூட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த அறைக்குள் சென்று உத்தரையிடப்படவில்லை தவிர ஆனால் பூட்டி வச்சுருந்தாங்க. அதற்குள் சென்று 2 மணி நேரம், அவர் மட்டும் இல்லாமல் கூட 3 பேர் போயிருக்காங்க. ஆமாம், அவங்களாம் போய் இருந்து 2 மணி நேரம் இருந்து 2 மணிக்கு மேலேன்னு சொல்ல 3 மணி கிட்டத்தட்ட 3 மணி எடுத்துக்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஆவணத்தை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அது வெளியே யார் கிடையாது, அவங்க உண்மையிலேயே அரசு முறையாகத்தான் அதை செய்திருந்தார்கள் என்றால் அரசாங்க அலுவலகத்திலேயே அதற்கான நகல் எடுப்பதற்கான எந்திரங்கள் இருக்கின்றன. ஜெராக்ஸ் மிஷின் அங்கே இருக்கு. அவங்க பண்ணது தவறு என்பதை தேர்தல் ஆணையமே ஒத்துக்கொண்டு எப்படின்னா ஆமா சஸ்பெண்ட் பணியிடை நீக்கம் பண்ணியாச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? தவறுக்கு தண்டனை. ஆனால் தவறு செய்தது யார்? இப்போ நான் என்னுடைய கேள்வி இன்னொன்று யாருங்கிறதுக்கான கேள்வி இன்னொரு பக்கம் வருது. நீங்கள் கூட கேட்டீங்க யார் அனுப்பினார்கள் என்று ஒரு கேள்வி, யாருக்காக அதை செய்தார் என்று கேட்டீங்க. இல்லை அது அம்பு தானே, எய்தவர் யார்? அதைத்தான் சொல்கிறேன். எய்தவர் யாருங்கிற கேள்வி நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதற்கு சுற்றி வளைத்து ஒரு பதில் கிடைக்கிறது நமக்கு. எப்படி என்றால் அந்த அதிகாரியுடைய அந்த செயலை உடனடியாக தகவல் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல அந்த வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு சுற்றி அத்தனை கட்சிகளும் கூடிவிட்டார்கள், கண்டன முழக்கம் முடிகிறார்கள். அதிமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியும் தவிர்த்து மற்ற எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய அப்ப ஏன் இந்த 2 கட்சிகளுக்கு அந்த அக்கறை இல்லையா? இதுவே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி தான். அவர்களை தவிர்த்து மற்ற எல்லாரும் வந்திருக்கிறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ஏன்னா ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வருகிறது, அவங்க குறிப்பிட்ட அந்த ஆளுங்கட்சி பிரமுகர் அவருக்கு அந்த ஆவணங்கள் தேவைப்பட்டிருக்கணும் என்பதாக நமக்கு தெரியாது. அது அப்படி இப்படி ஐயப்பாடுகள் வந்துட்டு அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? முதல் பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு. நீங்கள் அந்த அதிகாரிகிட்ட விசாரணை நடத்துனதா சொல்லிக்கிறீங்க. அவங்க மேலே இப்போ இடைக்கால பணி நீக்கம் செய்து வைத்திருக்கிறார். அவருடைய சொல்லப்போனால் பதவி உயர்வு கூட இனிமேல் இப்போ தடைப்பட்டு விட்டது என்றெல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் அவரை விசாரித்த போது அவர் எதற்காக அங்கே போனேன், யாருக்காக செஞ்சேன்னெலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் அப்படிப்பட்ட அறிக்கை எதுவும் தேர்தல் ஆணையத்துக்கு வரவே இல்லையா? எப்போ சொல்லுவீங்க? தேர்தலெல்லாம் முடிஞ்சு புதிய அரசுகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா அதில் என்ன பயன் இருக்கிறது? அப்போ தேர்தல் ஆணையம் இதில் சரியாக செயல்பட்டால் மட்டும் போதாது, சரியான நேரத்திலும் செயல்பட வேண்டும். ஆனால் அது அப்படிப்பட்ட செயல்பாடு இல்லை என்பதால் தான் ஆணையத்தின் மீதான இந்த ஐயம் மிக வலுவாக ஒலிக்கிறது. மக்கள் மனங்களிலும் அந்த ஐயம் ஆழமாக குடியேறி இருக்கிறது. நல்லது. இன்னொரு விஷயம் தான், நம்ம காசிநாத பாரதி இது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையில் இன்னொரு தகவல் வந்திருக்கு. கோவையில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் 140 சிசிடி கேமராக்கள் பொருத்தி இருந்ததாகவும் 146 அதில் 130 கேமராக்கள் பழுதடைந்திருக்கின்றன. காலையில் 8:45 போனது, திருப்பி அதை ரெஸ்டோர் பண்ணது எப்படின்னா மாலை 4 மணிக்கு. கலெக்டர் கூப்பிட்டு அவர் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, அது ஏதோ இந்த மழை அடித்து காற்று வேகமாக வீசினதில் ஏதோ ஒரு இது ஆகிப்போச்சு. அந்த 8:45 மாலை 4 மணிக்கும் உள்ள பதிவுகள் இனி பார்க்க முடியாது. அப்போ எதுக்கு வச்சுருக்காங்க? அது என்னுடைய நோக்கம் என்ன? என்ன திடீர்னு 130 ஒரே நேரத்தில் போகுது. அது இன்னும் பல கேள்விகள் எழுப்பது. இது யார்கிட்ட இருந்து வாங்கினது? டெண்டர் யார் எடுத்தது? யார் கொடுத்தது? எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி கிடைச்சது, தமிழ்நாடு முழுக்க விநியோகிக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் எல்லாமே கோயம்புத்தூரில் உள்ள ஒரே ஒரு நிறுவனத்திலிருந்து தான் வாங்கியிருக்காங்க. அதுவும் அமைச்சர் வேலுமணி மூலமாக ஒரு தகவல். அதாவது வந்து தேர்தல் ஆணையம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறது ஐயா அவங்க சொன்னது போல் அண்மை காலமாக தேர்தல் ஆணையம் நடுநிலைமையாக செயல்படவில்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த வரலாற்று உண்மை. அதை திரும்ப திரும்ப அவங்க நிரூபித்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நமக்கு சின்னம் கொடுக்குறதுல ஆரம்பித்து இதே பெயரிலே திருவாரூர் காமராஜ் அண்ணன் பெயரிலே இன்னொரு காமராஜ் ஒருவரை நிறுத்தி அவருக்கு குக்கர் சின்னம், அதே போல் அரூரிலே முருகன் அவங்க பேரில். இப்படி இது ஒரு இடத்துல நடக்குதுன்னா அது மிராக்கிளாக கூட நடக்கலாம், தற்செயலாக நடக்கலாம். எல்லா பகுதிகளிலுமே இது மாதிரி நிறுத்துவது, தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேக கணைகள் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற போதும் கூட நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் மோடிக்கு சாமரம் வீசுறதை நாங்கள் வீசிக்கிட்டே தான் இருப்போம். மோடி ஏதோ இந்தியாவினுடைய அதிபராக அறிவிக்கப்பட்டது போல தேர்தல் ஆணையம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது வெளிப்படையான உண்மை, எல்லாருக்குமே தெரியும். வேலூரில் 11 கோடியே சொச்சம் துரைமுருகன் அவர்களுடைய உதவியாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இதில் பிடிச்சாங்க, தேர்தலை நிறுத்துறீங்க. அதே வேலூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆம்பூர் வேலூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் இருக்குல்ல, அதையும் நிறுத்துறதா இருந்தா சரி, ஏன் நிறுத்தலை? அடுத்ததாக இந்த வேலூர் தொகுதியை தவிர தமிழ்நாடு முழுவதும் வேறு எங்குமே பணப்பட்டுவாடா நடக்கவில்லையா? ஓ பன்னீர்செல்வம் மகன் அவர் நிற்கிற இடத்துல ரவீந்திரநாத் அவர்கள் நிற்கிற இடத்துல 500 1000 கட்டுக்கட்டாக வழங்கப்படுவது
அனைத்து வாட்ஸ்அப் வீடியோக்கள்ல வழங்கப்பட்டது மட்டுமல்ல, வழங்கப்பட்டது திரும்ப பெறப்பட்டு ஓட்டு போடலன்னு சொல்லி அவங்கள திரும்ப பணத்தை கேட்டு அங்க ஒரு கலவரம் நடந்து எல்லாமே இது வந்து வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று உண்மை. இந்த இடத்துல எல்லாம் வந்து அதுதான் இந்த ஒரு தொகுதி தேர்தல் நிறுத்துற போது அப்ப பாக்கி 39 தொகுதியிலையும் வந்து நேர்மையாக தேர்தல் நடந்து கொண்டிருப்பதாகவும், அதே இந்த அதிமுக கூட்டணியை சேர்ந்த பாஜக கூட்டணியை சேர்ந்தவர்கள் எல்லாம் சித்தாந்தத்தை மட்டுமே முன்னிறுத்தி வாக்கு கேட்பது போலவும் அப்படித்தானே இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல போறாரு, 2000 ரூபாய் மடிச்சு கொடுக்குறாரு, வாட்ஸ்அப்ல வீடியோ வருது, கேட்டா வாழைப்பழத்துக்கு கொடுத்தாரு. 2000 ரூபாய் வாழைப்பழம் எங்க விக்குதுன்னு எனக்கு தெரியல. நானும் அதுக்கு பிறகு தேடினேன் 2000 ரூபாய்க்கு எங்காவது வாழைப்பழம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. 2000 ரூபாய் வாழைப்பழம் எனக்கு தெரியல. இந்த நேரத்துல ஏன்னா முதலமைச்சர் போய் எதுக்கு கடையில நின்று வாழைப்பழம் வாங்குறாரு எனக்கு தெரியல. அவருக்கு உதவியாளர் 4-5 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அப்ப ஏதோ அந்த வாழைப்பழத்துல ஒரு மர்மம் இருக்குங்கிறது மட்டும் எனக்கு புரிபடுது. அதாவது வந்து ஏறக்குறைய 800 கோடி 1000 கோடிக்கு நெருக்கமாக தமிழகம் முழுவதும் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மோடி சொன்ன கருப்பு பண ஒழிப்பு என்னாச்சு? இப்ப இது இந்த பணம் வந்து உங்களுக்கு ரிசர்வ் பேங்க்ல இருந்து எங்கெங்க இந்த டெனாமினேஷன் எடுத்தீங்கன்னா வேர் இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம்ங்கிறத வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் எந்த பேங்க்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு. 800 கோடி 1000 கோடிக்கு மேல பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குன்னா அப்ப கருப்பு பண ஒழிப்பு என்னாச்சு? இது அதாவது வந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை கண்டுபிடித்த ஜப்பான் கூட இன்னைக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தவில்லை. அப்ப இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துல தகவல் அது சுப்பிரமணிய சாமி வந்து அந்த ஜப்பான் நிறுவனத்துக்கே கடிதம் எழுதி கேட்கிறாரு, உங்க நாட்டில் இந்த அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் முழுசும் விநியோகிக்கப்படுகிற சிப்பு அந்த ஜப்பான் நிறுவனம் தயாரிக்குது. ஆமா, சுப்பிரமணிய சாமி அவர் கேட்கிறாரு, உங்க நாட்டில் இந்த சிப்பை பயன்படுத்திங்கன்னா நாங்கள் பயன்படுத்திங்கன்னா முட்டாளா? அவர் சொன்னார் அதுதான் வந்து அதாவது வந்து அவங்க வந்து வாக்குச்சீட்டை தான் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த இயந்திரத்தை வாக்குப்பதிவு இயந்திரத்தை கண்டுபிடித்த ஜப்பான் இன்று வரை வாக்குச்சீட்டை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கல்வி அறிவில் இன்னைக்கு 60% தாண்டாத இந்தியாவில் அதுவும் வந்து இந்த மாதிரி சந்தேகத்திற்கு இடமான தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு, ஏன்னா தேர்தல் ஆணையம் நடுநிலைமையாக இருந்தால் நமக்கு எந்த டிஎன் சேஷன் அவர்கள் இருந்தபோது செயல்பட்டது போலவெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து அதில் எந்த விதமான மாற்று கருத்து நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு வரலாற்றிலே முதல் முறையாக மதுரையில் வந்து இந்த பெண் அதிகாரி தாசில்தார் ரேஞ்சில் உள்ளவங்க வந்து அங்கே போய் அதை செயல்படுத்துகிறாங்க, என்னமோ ஒன்று செய்ய போகிறாங்கன்னா அப்போ அவர்களுக்கு அந்த விளைவு என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த விளைவை எல்லாம் தாண்டி அவர்களுக்கு என்ன விளைச்சல் கிடைத்திருக்கிறது, இந்த விளைச்சலுக்கு காரணமானவர்கள் யார்? ஐயா குமரேசன் ஐயா சொன்னது போல வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவை தவிர அனைத்து கட்சிகளும் அங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட டேவிட் அண்ணாதுரை உள்ளிட்ட நம்ம வேட்பாளர் எல்லாருமே வந்து அங்கே போராடுறாங்க. ஏன் அவர்கள் மட்டும் போராட வரவில்லை? அப்ப அவர்களை எய்தவர்கள் அவர்களாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச வரலாற்று உண்மையா இருக்கு. இன்னைக்கு தேர்தலான எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்த மோடியினுடைய அரசு, அதே போல தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமைகளை விட்டுக் கொடுத்த தமிழக அரசு, இது 2 பேரும் சேர்ந்து திரும்பவும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவங்க முடிஞ்ச வரைக்கும் பணத்தை இறைச்சி பார்த்தாங்க. தமிழகம் முழுவதும் எல்லா தொகுதிகளிலும் 250 ரூபாய் மேனி 500 ரூபாய் மேனி பணம் கொடுக்கப்பட்டது. அதுவும் ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஏறக்குறைய 1000, 2000, 5000 வரை வந்து ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் கொடுத்ததாக செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இது இன்னும் இதுக்கு வந்து எவிடன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. எவிடன்ஸே தேவையில்லை. கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு? அதெல்லாம் எவிடன்ஸ். தேர்தல் ஆணையமே எவிடன்ஸ். அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு மேல உள்ள உத்தரவு கொடுக்கல, அதனால அவங்க செயல்படல, அவ்வளவுதானே தவிர இப்படி பணம் விளையாடியது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையை செய்ய தவறி இன்னைக்கு வந்து எப்படியாவது தன்னால் திரும்பவும் ஆட்சியை அமைத்து விட முடியுமா அப்படின்னு சொல்லி மோடியினுடைய அரசு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 தொகுதி இடைத்தேர்தல் எந்த வழக்கிலையுமே வந்து தடையான இவங்களுக்கு இல்லை. என்னன்னா இந்த 4 தொகுதியில் திரும்பவும் இந்த ஆளுகின்ற அதிமுக அரசு கான்சென்ட்ரேட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு ஓபிஎஸ் வழக்கில் ஏற்கனவே 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைக்கு மேலே கத்தி ஏறக்குறைய நெஞ்சில இல்லை. அது முடிந்ததற்கு பிறகு இந்த இப்போ இருக்கிற இந்த 21 சட்டமன்ற இடைத்தேர்தலே அவங்க ஏறக்குறைய 1-2 பிடிக்கிறதே பெரிய குதிரை கொம்பா இருக்கும். அப்படி போகிற போது இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு இந்த 4 தொகுதிகளை பயன்படுத்தி விட முடியுமா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த 4 தொகுதியை தனியா வைக்கிறதுங்கிறத கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு, திரும்பவும் வந்து ஒருங்கிணைப்பை கொண்டு வர்றதுக்கு, அங்க வந்து கவனத்தை கூர்மைப்படுத்துவதற்கு. நீங்க எதை கூர்மைப்படுத்தினாலும் தமிழகத்து மக்கள் வந்து ஈட்டி பாய்ந்த மாறுபாடு தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற மக்கள். இன்னைக்கு இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது எங்க வேதாரண்யம் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு கரியாப்பட்டினம் பகுதி மட்டும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது அத்தனை கிராமங்களும் அறிவிக்கப்பட்டிருக்குங்கிற வரலாற்று உண்மை இப்போ வந்து டெண்டர் அறிவிச்சிட்டாங்க. இப்படி இந்த மோடியினுடைய அரசு திரும்பவும் தமிழகத்திலே இந்தியாவில் வந்துச்சுன்னா இந்த இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. இதைத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிதர்சனம் உண்மையாக அவர்கள் வந்து ஆதர்சனமாக அன்றைக்கே தெரிந்து இந்தியாவே அவரை ஆதரித்த போது வளம் வளர்ச்சின்னு ஒரு தவறான வார்த்தையை சொல்லி, வார்த்தை நல்ல வார்த்தை தான், பயன்படுத்திய நபர் தவறான நபருங்கிறத புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நிதர்சனமா கண்டுபிடிச்சாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்கன்னா இந்தியாவில் எந்த தலைவரும் கேட்கல. சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு அனுபவப்பட்டதற்கு பிறகு புளியமரத்தில் ஏறி வாய் அறுபட்டதுக்கு பிறகு தான் இன்னைக்கு பேசுறாரு. ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்பயே சொன்னாங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, வடிவேல் படத்தில் வரும்ல இவர் அதுக்கு ஆக மாட்டாருன்னு. அந்த மாதிரி அன்னைக்கு புரட்சி தலைவி
அம்மா அவர்கள் சொல்லி தான் அவரை எதிர்த்தாரு. எதிர்த்ததுனால தான் இன்னைக்கு ஜெயிச்சாங்க. இன்னைக்கு அதே கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த எகுக்கோட்டையாக இருந்த அந்த இயக்கத்தை தகரட்டப்பாவாக மாற்றி காட்டி 39 நின்று 37 ஜெயிச்ச புரட்சித் தலைவர் அம்மாவனுடைய அந்த இயக்கத்தை தமிழர்களுடைய உரிமைக்காக மட்டுமே பாடுபட்ட 69% இடஒதுக்கீட்டிலேருந்து ஆரம்பித்து நீட் தேர்வுலேருந்து அனைத்திலுமே ஒரு மிகப்பெரிய போர்க்குரலாக வெடித்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய இயக்கத்தை காட்டி கொடுத்து இன்றைக்கு அடமானம் வைத்து விட்டு மோடியினுடைய இதில் திரும்ப வெற்றி பெறுறதுக்கு தான் அந்த 4 இடைத்தேர்தலை வந்து இழுத்து வைக்கிறாங்க. இது இல்லாமல் அதிகாரிகள் மூலமாக உள்ளே நுழைவதல் என்பதெல்லாம் வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை, டைரெக்டாகவே அவங்க வந்து ஊஸ்டிங் பண்ணணும். ஏன்னா என்ன அடிப்படையில் அவங்க போகிறாங்க, அது ஒரு சாதாரண நபர் போன ஒரு லேமேன் போகிறாங்கன்னா விவரம் தெரியாமல் போகிறாருன்னு சொல்லலாம். இவர் ஒரு அரசு அதிகாரியாக இருப்பவர், தாசில்தார் கேடரில் இருப்பவர், இவர் ஒரு 4 அதிகாரியை கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள் என்றால் எந்த அடிப்படையில் நியாயமான ஒன்றாக இருக்க முடியும்? இல்லை, அவர் அனுப்பப்பட்டார், அதுதான் உறுதி. இல்ல, அனுப்பியவர் யார்? 50-50 இருக்கு. அதான் அவங்க அனுப்புறாங்க. அதான் அவங்க ஐயா சொல்றாங்களே, பாஜக அதிமுக கூட்டணியை தவிர பாக்கி எல்லாம் எதுக்குறாங்கன்னா இது இல்லாம இந்த விவரங்கள்லாம் வெளியே வராம வெறும் அறிக்கையை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுதான் முடிந்த வரைக்கும் அந்த மோடியினுடைய அரசை காப்பாற்றுவதற்கும் இங்க தமிழகத்தில் இருக்கிற இந்த அரசை காப்பாற்றுவதற்கும் முடிந்த வரை முயற்சியை வந்து தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இப்போ வந்து அந்த பாஜக கூட்டணியுடைய 8வது கூட்டணி கட்சியாக நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் எங்களுடைய கருத்து. ஐயா, இன்னொரு செய்தி, அதிர வைக்கக்கூடிய ஒரு செய்தி, வழக்கமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குமரி மாவட்டத்தில் ஒரு சில ஊர்களில், ஒரு சில ஊர்கள் அல்ல, 48 கிராமங்களில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 48 கிராமங்களில் உள்ள 48 கிட்டத்தட்ட 48,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றது புள்ளி விவரம் இப்போ வெளியே வருது. 1000-2000 இல்லை, முதல்ல வந்த தகவல் 1000-2000. என்ன இந்த நீக்கத்துக்கு என்ன காரணத்தில் இன்னொரு செய்தியும் சேர்த்து பார்க்கணும். குமரி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் பொதுவாகவே எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ், ரோமன் கேத்தலிக்ஸ். சமீபத்தில் தேர்தலுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய ஆயர் பேரவை ஒரு சுற்றறிக்கை அனுப்புது. அந்த சுற்றறிக்கை இல்லாட்டாலுமே பரவாயில்ல, அது பொதுவாக கத்தோலிக்கர்கள் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள், ஒரு நிலைப்பாடு கொண்டவர்கள், எல்லாருக்கும் தெரியும். இந்த வாக்குகள் எல்லாம் நமக்கு விழாது, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டோம். அப்போ என்ன செய்யணும்? வாக்களிக்காதவனுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து என்ன லாபம்? அதானே? எப்படி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா, வாக்காளர் பட்டியலிலிருந்து இது எப்படி டெலீட் ஆச்சுன்னு தெரியலன்றாங்க. டெலீஷன் அப்படின்றது என்னன்னா அழித்தல்னு பேரு. எப்படி அழிக்க முடியும்? என்கிட்ட கார்டு இருக்கு, எனக்கு ஒரு கார்டு கொடுத்துருக்கீங்கல்ல, என்னுடைய பேரை அழிக்கணும் அப்படின்னம்னா எனக்கு இன்டிமேஷன் வரணும் இல்லையா? அப்போ இந்த கார்டுக்கு என்ன மரியாதை இல்லையா? நான் ஆதார் கார்டு வச்சிருக்கிறேன், என்னோட ஆதார் கார்டு கேன்சல் பண்ணப்பட்டதுன்னா எனக்கு அதை அனுப்பணும்ல. அதனால தான் அவங்க 2 பேரும் பாதுகாப்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்துட்டு ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி கிடையாதுன்ட்டாங்க. நல்லா நீங்கள் கவனிக்கணும். நான் அப்போவே கேட்டேன் தேர்தல் ஆணையத்தை, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்காளர் அடையாள அட்டையோடு ஏன் நீங்கள் ஆதார் அட்டையினுடைய எண்ணை இணைக்க மறுக்கிறீர்கள்னு கேட்டேன். ரெண்டும் வந்துட்டு 6600 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீ எடுத்த ஐரிஸோட சேர்ந்து பயோமெட்ரிக்ஸோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கார்டை இதோட இணைச்சிட்ட அப்படின்னோம்னா, இதோட இணைக்கப்படாத அனைத்தையும் வந்துட்டு செல்லாதுன்னு சொல்லலாமே. ஏன்னா ஆதார் கார்டு அப்படிப்பட்டது தானே, இட்ஸ் a huge exercise சொன்னாங்கல்ல. அப்படியாப்பட்டதை நீங்க பண்ணிருக்கும் போது 95 விழுக்காடு நாங்க பண்ணிட்டோம்னு சொல்லும் போது சொல்லணும்ல, அப்படி பண்ண மாட்டோம் நாங்க. அப்பவே நான் சொன்னேன், இது அயோக்கியத்தனம். ஏன் என்று கேட்டால், நீங்க இந்த இடத்த எடுத்துக்கங்க. டிலீஷன் எப்படிங்க? இப்போ நான் வச்சுட்டு இருக்கிறேன் இந்த செல்ஃபோனில், நான் சேவ் பண்ணியிருக்கிறேன் உங்கள் நம்பர்லேருந்து எல்லாருடைய நம்பர், அதுவாக டிலீஷன் ஆகிடுமா? ஒன்றே ஒரு இடம் தான் இருக்குது. அதுக்கு என்னன்னா, ஒரு வைரஸ் வந்துட்டு நான் அது உள்ளே வந்திருக்கணும். வைரஸ் வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னோம்னா தான் அந்த மெமரியில் இருக்கக்கூடிய எல்லாமே எரேஸ் ஆகும். இல்லை, அப்படி இல்லை, வைரஸ் வந்து கத்தோலிக்கர்களை பார்த்து மட்டுமா எரேஸ் பண்ண? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அடிப்படையில் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, திட்டமிட்டு இவர்கள் செய்திருக்கிறார்கள். இவங்க அதுதான் சொன்ன எதையும் என்ன நிவாரணம் இதெல்லாம் பேச நடந்தாச்சு. ஆமா, அந்த 45,000 வாக்காளர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறதுக்கு என்ன நிவாரணம்? நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு இவங்க இப்படி நடந்ததற்காக இந்த தேர்தல் ஆணையத்தின் மேல பல 1000 கோடி கேட்டு இவங்க நட்டையிட்டு கொடுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் மை கவர்மெண்ட் நான் சொல்றேன்ல, திஸ் இஸ் மை கவர்மெண்ட்னா இந்த எக்ஸசைஸ் எனக்காக தான் இருக்கணுமே ஒழிய உங்களுக்காக இருக்கக்கூடாது. தேர்தல் ஆணையன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு எதுக்கு நம்ம சொல்றோம்? அதனோட ஆக்ஷன் எல்லாமே வந்துட்டு என்னன்னா, தேர்தலை முறைப்படியும் ஜனநாயகப்படியும் நேர்மையாக நடத்தி முடிப்பதற்கான அதிகாரம் தான் அரசு அதிகாரத்தையும் உங்கள்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றது. அப்போ எப்படி டிலீஷன் ஆச்சுன்ற நான் மறுபடியும் கேட்கிறேன். சிவகார்த்திகேயனுடைய பேரு எப்படி டிலீஷன் ஆச்சு? அவருடைய மனைவி பேர் மட்டும் எப்படி அங்க இருக்கு? சிவகார்த்திகேயன் மட்டும் எப்படி ஓட்டு போட உரிமை கொடுத்தாங்க? ஆனா அவர்கிட்ட வாக்காளர் பட்டியல்ல
இல்ல அது டிமாண்ட் ஓட்டு ஒண்ணு இருக்குது. டிமாண்ட் ஒண்ணு இருக்குது. இவங்க மறுக்கலாம். அவர் மேல் நடவடிக்கைன்றாங்களே, கள்ள ஓட்டு போடுறதா இல்ல நடவடிக்கைன்றாங்க. வரட்டும், அது நடக்கட்டும். ஏன்னா காசு உள்ளவர் அவர் எப்படி பதிலடி கொடுக்கணும்னு தெரிவாரு. ஏன்னா நம்மளுக்கு நீதி வாசல் எப்போதும் திறந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள போயிட்டு போராடுறதுக்கு நீங்க நல்லா கத்தையே துட்டு இருக்கணும். எல்லாரும் போக முடியுமா? உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போக முடியுமா அந்த நாட்டுல? மகாத்மா காந்தி சொன்னாரு, ஒரு சாதாரண இந்த நாட்டுடைய குடிமகன் என்னைக்கு தனது வழக்கை இந்திய உச்சநீதிமன்றத்தில் நேர் நின்று வாதிடுகிறானோ அன்றைக்கு இந்த நாட்டில் ஜனநாயகம் முழுமையடைந்து விட்டது என்று பொருள் என்று சொன்னார். இதை சுட்டிக்காட்டியவர் ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர். அவர் இந்துல எழுதின ஆர்டிக்கல் அதை சொன்னாரு. அதுதான் ஜனநாயகத்திற்கான வரையறை. நீங்க தேசப்பிதான்னு அக்டோபர் 2ஆம் தேதி கும்பிட்டுட்டு மாலை போட்டு வந்துட்டீங்கன்னா கிடையாது. இது எப்படி நடந்தது? எப்படி டிலீஷன் பண்ணீங்க? எதையும் செய்வோம் அப்படின்னு சொன்னதனுடைய அர்த்தமா இதை எடுத்துக்கலாமா? எப்படி எல்லாமே ஒற்றை புள்ளியில் தான் வந்து நிக்குது. ஆமா, இப்ப நீங்க என்னோட வாக்காளர் அடையாள அட்டையை நான் தவற விட்டுட்டேன். உடனடியே நான் தேர்தல் ஆணையத்தினுடைய இதுல போயிட்டு அந்த பர்டிகுலர் இதில் எடுத்துட்டு ஆப்ஸில் எடுத்துட்டு நான் என்னோட பேரை பதிவு பண்ணி அட்ரஸை பதிவு பண்ணா முழு டீட்டெயில் எல்லாமே வந்துடும். நான் எங்க ஓட்டு போடலான்றது வரைக்கும். நான் ஓட்டு போடலான்றது வந்துட்டு இதுல இருக்கும்போது பட்டியலில் எப்படி ஆகும்? இதுதானங்க பட்டியல் வேற, மெமரியில் ஸ்டோராக இருக்கக்கூடிய வாக்காளருடைய பட்டியல் வேறையா? ரெண்டும் ஒன்று தானே. ஏன்னா இட் ரெப்ரசன்டட் பை 2, ஒன்று பகுதி, இன்னொன்று பட்டியல். ஒரு பகுதி ஒரு பட்டியல். பகுதின்றதுல தான் எந்த நகரு அப்படின்றது வந்துடுது, எந்த தெரு அப்படின்றது வந்துடுது, அதுக்கப்புறம் வரிசைப்படி வருது. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால், இப்போ எனக்கு 1022 என் நம்பரு, என் மனைவி 440. இதை நான் கண்டுபிடிச்சது இணையத்திலிருந்து கண்டுபிடிச்சேன். தேர்தல் ஆணையத்தினுடைய இணையத்திலிருந்து கண்டுபிடிச்சு போய் வாக்களிச்சுட்டு வந்தாங்க அவங்க. அப்போ இருக்குல்ல, அங்க இருக்கிற முகவர்களால் கண்டுபிடிக்க முடியாத இந்த எலக்ட்ரானிக் மூலமா கண்டுபிடிக்க முடியுதுல்ல, அப்ப எப்படி டிலீஷன் ஆக முடியும்? அப்போ டிலீஷனை வந்துட்டு நீங்க டிலீட் பண்ணதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க? நாம தொடர்ந்து நான் நரேஷ் குப்தா காலத்திலிருந்து நான் பார்த்துக்கிட்டே வரேன். வயலன்ஸ் நடந்ததுனாலும் தேர்தல் அமைதியாக நடந்ததுன்றாங்க. மிகப்பெரிய அளவுல மக்களுடைய இங்க இன்னொன்னு என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த நாட்டினுடைய ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ணாது, மத்திய சென்னையிலும் வட சென்னையிலும் இருக்கக்கூடிய பல சிறுபான்மையினருடைய வாக்குகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. ஆச்சுங்களா? ஒரு அம்மா வந்துட்டு நம்மளுடைய மத்திய சென்னை வேட்பாளருடைய பேர் தான் அவங்களுக்கு கான் பாகவி. இருந்து போராடி நான் ஓட்டு போட்டுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக போராடி பண்ணியிருக்காங்க. இன்னொரு இடத்துல வாக்குப்பதிவு பட்டனை அழுத்து போனவனை இங்கே கையெழுத்து போட்டதுக்கு பிறகு ஒரு அதிகாரி இழுத்து வெளில போட்டுறாரு. பிறகு அங்கே ஏற்பட்ட தகராறுல அவனை மறுபடியும் இதெல்லாம் என்னதுன்னு கேட்குறேன். ஒரு வாக்குச்சாவடியில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னம்னா அது தேர்தலுடைய முடிவுகளையே மாற்றிருமே. அப்போ நீங்கள் யார்? நீங்கள் உங்களுடைய அருகதை என்ன? நான் அதான் சொல்ல வரேன். இந்த தேர்தல் அதிகாரிகள், இந்த அரசு ஊழியர்கள் நம்ம பக்கம் இருந்தாங்கன்னா அது தனித்த பலம்னு நான் சொன்ன இந்த வார்த்தையை வந்துட்டு ரொம்ப டேமேஜிங். ஆனால் அதான் உண்மை. இப்போ இதெல்லாம் எப்படி நடந்திருக்குது? அப்புறம் சிலர்லாம் கேட்குறாங்க, இவங்கெல்லாம் போயிட்டு செக் பண்ணியிருக்கணுமே இவ்வளோ நாள் இருந்ததுன்னு. ஏன் நானும் அதே இடத்துல இருக்கிறேன், அதே ஊரில் வாழறேன், அந்த இடத்துல முகாம் நடக்குது, நான் ஏன் போனோம்? நான் போய் ஒரு தடவை இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நான் என்ன பெத்த பிள்ளைய வந்துட்டு காணடிச்சுட்டா தேடிட்டு இருக்கிறேன்? இருக்கணும் இல்ல அது. எனக்கு ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, புடலங்க கார்டு இருக்குது, எல்லா கார்டும் எனக்கு 9-10 கார்டை வச்சுட்டு லைசன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றாத்து சொல்லிட்டு அதில் பெரிய டேட்டா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எப்படி என்னோட வாக்காளர் அடையாளத்து வாக்காளர் பட்டியலில் என் பேர் இல்லாத போகுது? ஐயனார், நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான வார்த்தை. பொதுவாக கிராமப்புறங்களில் இந்த இடப்பெயர்ச்சிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த வீடு தான் அவங்க சொந்த வீடு தான், அவங்க வாழ்க்கை தொழில் எல்லாம் அங்கேயே தான், அதில் மாற்றம்ங்கிறது இருக்காது. நகரத்தில் சொல்லுங்கள், வாடகை வீட்டில் இருக்கிறவன் இந்த ஒரு வீட்டில் இருப்பான், இன்னொரு வீட்டுக்கு அடுத்தது போவான், மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது பிறகு விசாரணைக்காக போவாங்க, இருக்காங்களா இல்லையான்னு வெரிஃபிகேஷன் போவாங்க. கிராமப்புறங்களில் இந்த நடைமுறைகள் இல்லை. அதுவும் கடலை சார்ந்து வாழுகிற போது யாருமே ஏன் அடிச்சான்ற காரணத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை, கஜா புயல் இந்த அங்கே அடித்த அந்த புயல் இருக்கு இல்லைங்களா, புயல் அடித்து நிறைய பேர் செத்து போனாங்க. இவங்க ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. கடைசியில் ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷனை மட்டும் அவர் பார்த்துட்டு போனார். அங்கே இவங்க மட்டும் இல்லை, யாருமே இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ பொட்டி இது ஓப்பன் பண்ண போகிறாங்க, இவிஎம்ல இவங்க என்ன மோசடி பண்ணியிருந்தாலும் என்ன ஆவறாரு அந்த வேட்பாளர்ன்ட்டு பாருங்க. அதனால அந்த டேமேஜை குறைச்சி எப்படியாச்சும் தோல்வியை வெற்றியா மாத்திர வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க இல்லையா, இது நடக்காது. சரி, ஒக்கி புயல். திரு குமரேசன், இன்னொரு முக்கியமான செய்தி, அது நெஞ்சை பதற வைக்கிற செய்தி. அது தேர்தல் குளறுபடிகள் தான். நாங்கள் பேசியிருக்கோம் ஒரு தடவை. தூத்துக்குடியில் மட்டும் கிட்டத்தட்ட 80 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 6 மணிக்கு தேர்தல் முடிகிறது, சம்பிரதாயங்கள்லாம் முடிச்சு கொண்டு வரதா இருந்தால் கூட 10 மணிக்கெல்லாம் இருந்து எடுத்துருவாங்க இல்லையா.
தூத்துக்குடியில் வாக்கு எண்ணும் மையத்துக்கு வந்து சேர்ந்தது 80 வாக்கு இயந்திரங்கள் மறுநாள் காலையில் மதியம் 1:30 மணிக்கு. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அதில் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு, ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாக இருக்குது. அந்த வாக்கு இயந்திரங்களை கொண்டு வருது அரை ட்ரௌசர் போட்ட 2 சின்ன பசங்க. ஏதோ மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர மாதிரி வாக்கு இயந்திரங்களை தூக்கிட்டு வராங்க. எந்த காவல்துறை பாதுகாப்பும் இல்லை. 80 இதெல்லாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இந்த தேர்தல் எப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது இதுக்கு இன்னொரு விளக்கம் கூட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். நண்பர் பேசுகிறப்ப சொன்னாங்க, சேஷன் அவர்கள் மூலமாக எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறதா என்பது நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும். அது வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு இவ்வளோ அதிகாரம் உண்டுன்னு யாருக்கும் தெரியாது, பொதுவான உண்மைதான். ஆனால் இன்றைக்கு தேர்தல் அதிகாரம் இந்த அளவிற்கு அதிகாரம் இழந்து செயல்பட முடியுமா என்பது இன்றைக்கு அப்பட்டமாக இருக்குது, மக்களுக்கெல்லாம் தெரிய வந்திருக்கு. அதுக்கான பல்வேறு எடுத்துக்காட்டுகளை ஒன்று தான் இப்போ நீங்கள் சொல்லுகின்ற இத்தனை வாக்குப்பதிவு எந்திரங்களை விட்டு வந்து விட்டார்கள், அதை சின்ன பசங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்றது. அப்போ சின்ன பசங்கங்கிறது யாருக்கு சொல்லுவது அந்த வார்த்தைங்கிறது தான் இப்போ என்னுடைய கேள்வி. அவங்க அந்த பசங்க பொறுப்போடு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, ஆனால் விட்டுட்டு வந்தவர்கள் சின்ன பசங்களா அல்லது ஏதோ தான் கொடுத்த வேலையை செய்தவர்கள் இந்த சின்ன பசங்களா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. என்ன ஏன் திரும்ப இது தற்செயலாக கூட நடந்திருக்கலாம் வச்சுக்கோமே. இது ஒரு தற்செயலாக நடந்தால் கூட எனக்குள்ள சந்தேகம் என்னென்னா, நான் ஒரு சராசரி மனுஷனாக எனக்குள்ள சந்தேகம் என்னென்னா, 10 மணிக்கு எடுத்துகிட்டு வர ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம் எங்கே போகுதுங்கிற எந்த தகவலும் இல்லாமல் 1:30 மணிக்கு வருது. இன் பிட்வீன் இந்த இடையில என்ன வேணாலும் நடக்கலாம்ல, அதான் விஷயம். அப்போ இடையில என்ன நடந்ததுங்கிறதுக்கான என்ன கண்காணிப்பு இருக்கிறது, அதுதான் கூடுதலாக அந்த எந்திரங்களோட கூட ஒரு பொறுப்புள்ள அதிகாரியாக கூட வந்தாரா, அந்த எடுத்த இடத்துல இருந்து திரும்ப கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும், அல்லது இத்தனை எந்திரங்கள் விட்டு போனதுங்கிறது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, இப்படியான பல கேள்வி அடிக்கத்தான். இப்போ இதெல்லாம் யாரு அந்த பகுதியில் அந்த எந்திரங்களில் போய் தங்களுடைய விரலை வைத்தார்களே அந்த மக்களை அவமானப்படுத்துகிற விஷயம், அதுதான் முக்கியம். ஆனால் அவங்களுக்கு இது கோபமாக மாறணும். சொல்லப்போனால் அவங்க இதை ஒரு பிரச்சனையாக மாற்றி இந்த பகுதியில் இந்த பகுதியில் நடந்திருக்க வாக்குப்பதிவு முடிவுகள் அறிவிக்கப்படக்கூடாது, வேணா மறுபடியும் இன்னொரு மறு வாக்குப்பதிவு நடத்துக்கணும்னு அவங்க கோரிக்கை வைக்கணும். இப்போ தேர்தல் ஆணையம் கேட்டால் என்ன சொல்லுவோம், அதற்கான அதிகாரிகள் அறிக்கை கொடுத்தா தான் நாங்கள் மறு வாக்குப்பதிவு சொல்ல முடியும், அதுக்குன்னு ஒரு குழு இருக்கிறது, அந்த குழு சொல்லணும், அந்த குழுவுக்கு இது உரைக்க வேண்டும். இவ்வளோ அப்பட்டமாக நடந்திருக்கிறதா, ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் மீதே இவ்வளோ பெரிய சந்தேகம் எழுகிற போது அதை போக்குகிற பொறுப்பு அவர்களுக்கு இருக்குல்ல. எனவே அந்த கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறது. வாக்குரிமை மறுக்கப்படுவது என்பது கிட்டத்தட்ட குடியுரிமை மறுக்கப்படுவது போல தான். சரியான வார்த்தை, மிக சரியான. சிட்டிசன் சொல்லி ஒரு தமிழ் திரைப்படம் வந்தது உங்களுக்குலாம் தெரியும். அந்த திரைப்படத்திலே என்ன மாதிரியா காட்சினாக்கா, நீதித்துறையில் இருக்கிறவர்கள் அதிகார வர்க்கத்தினர் எல்லாருமா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்து மக்கள் இல்லை என்று ஆக்கி விடுவார்கள். அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, ஆனால் அவர்களாம் இல்லை, பதிவு படி ரெக்கார்டு படி அவங்களாம். இன்னொரு நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், நான் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இறந்தவர்களுக்கு கூட இன்றைக்கி வாக்குரிமை இருக்குது, ஆனால் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு வாக்குரிமை இல்லை. அதான் இப்போ இந்த மாதிரி சில நேரங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் பதிவு முடிந்த மறுநாளே நான் சில பண்பொலை வானொலி கேட்பது என்னுடைய பழக்கம். இந்த செய்திகளுக்காகவும் இடையில என்னோட பணிகளின் போது அந்த இசையை கேட்டுக்கொண்டே பணிகள் செய்து கொண்டு இருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதே புகார் தான் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் என் பேர் இருந்துச்சு, எங்கள் மனைவி பேர் இல்லை, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, அவர் பேர் இருக்குது, உயிரோடு இருக்கிற எங்கள் அண்ணன் பேர் இல்லை என்று பல இது கூட ஏதோ கவனக்குறைவு, அலட்சியம், ஆள் பற்றாக்குறை என்று பல காரணங்களால் நடந்திருக்கலாம் என்பதை நம்ம ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் சொன்ன போல் 40,000 வாக்குகள் அடியோடு தூக்கப்படுகின்றன என்றால் நிச்சயமாக அது அந்த சிட்டிசன் திரைப்படம் தான் எனக்கு மறுபடியும் அவருடைய குடியுரிமை மறுக்கப்பட்டதாக தான் அர்த்தம். இதை பற்றி தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் மத அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதில்லை, வாக்குச்சாவடிகளின் அடிப்படையில் தான் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. எனவே திட்டமிட்டு அவருடைய பெயர் நீக்கப்பட்டது என்பதற்கான சான்று கிடையாது. இல்லை, வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுவதில் பிரச்சனை இல்லை, தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலிருந்து பெயர்கள் விடுபட்டது இப்படி, அதான் பிரச்சனை. அதானே பெயர் விடுபட்ட பெயர்களோடு உள்ளதானே புதிய வாக்காளர் பட்டியல், அதுதானே தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல். எனவே நாங்கள் அப்படி தயாரிக்கவில்லை, ஆனால் நடந்த தவறுதை ஒத்துக்கிறார். எனவே இது குறித்து வழக்கம் போல இது குறித்து விசாரணை நடத்தப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை என்றால் என்ன அர்த்தம்? அதை நாங்கள் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவோம், அது அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள், அதுவரை நாங்கள் காத்திருப்போம். அதற்கு வரைக்கும் நான் சொல்வதற்கு எந்த அதிகாரமும் என்னிடம் இல்லை. இதுதான்
அதான் என்ன நடவடிக்கைங்கிற கேள்வி சேர்த்து வைக்கணும். அந்த 40,000 பேருக்கு மீண்டும் வாக்களிப்பதற்கு ஒரு தனி தேர்தல் நடத்தப்படுமா? அந்த ஒருவேளை வேற முடிவு வந்துருச்சு வைங்க, இந்த 40,000 பேர் என்ன முடிவு அறிவிக்கிறார்கள் என்பதை பொறுத்து மறுபடியும் முடிவை மாற்றி அறிவிப்பார்களா? இப்பெல்லாம் நிறைய கேள்வி வருகிறது. அப்போ இதெல்லாம் ஜனநாயகத்தமை பண்ணியாது. தேர்தல் ஆணையத்தின் மீது உள்ள சந்தேகம் என்பது வேறு, ஜனநாயகத்தின் மீதே சந்தேகத்தை வளர விடலாமா அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. அடுத்து இப்போ ஆணையத்துடைய அதிகாரத்தை பற்றி நான் சொன்னேன். நம்ம தெரியும் ஆணையம் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிடுது, இதெல்லாம் கம்முன்னு இருக்கிறது என்று. உதாரணமாக இப்போ நீங்களே இப்போ பேசுகிற போது சொன்னீங்கள், ஒரு திரைப்பட நட்சத்திரம் பட்டியலில் அவர் பேர் இல்லை, ஆனால் அவருக்கு அதிகாரியே ஃபோன் பண்ணி வரவழைச்சி அவர் ஓட்டு போட விடுறாரு. என்ன வாங்க நாங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி, இப்போ ஆணையம் அதையும் நாங்கள் விசாரிக்க போகிறோம். அவர் ஓட்டு போட்டுட்டனால அதை விளக்க முடியாது, ஏன்னா யாரோ ஒரு கட்சிக்கு போட்டிருப்பார், அதனால் அதை நம்ம விளக்கி கொள்ள முடியாது. ஆனால் ஏன் அப்படி அனுமதிச்சிங்கன்னு விசாரணை போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக பட்டியலில் பேர் இல்லாவிட்டாலும் ஒரு திரைப்பட நட்சத்திரத்துக்கு அந்த வாய்ப்பு தரப்படுகிறது. விதிப்படி இடதுகை ஆட்காட்டி விரலில் தான் மை வைக்க வேண்டும், ஆனால் ஒரு பெரிய நடிகருக்கு அவர் வலதுகை ஆட்காட்டி விரல் வைப்பதுக்கு அனுமதி என்ன? இது அது வேறு குழப்பமாக இருக்கலாம். ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பெரிய நடிகர் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க எக்ஸைட்மெண்ட்டில் பண்ணிட்டாரா, இப்படியான பல கேள்விகள் இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் இந்த 40,000 பேருக்கான நீதி என்ன அப்படிங்கும் போது தான் அந்த உச்ச நீதிமன்றத்தில் தலையிட்ட ஒரு விஷயத்தை நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். பல பேரும் இந்த சாதி உணர்வுகளை மத உணர்வுகளை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்கிறார்கள், அது கூடாது என்று பொதுவான வழிகாட்டல் இருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் எவ்வளோ அப்பட்டமாக மத உணர்வுகளை கிளறி விட்டு கொண்டே இருந்தார் அப்படின்லாம் அந்த பிரச்சனை திரும்ப செய்தி வந்த போது தேர்தல் ஆணையத்திலும் உச்சநீதிமன்றம் கேட்கிறது, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், இவ்வளவு புகார் வந்துட்டுருக்குன்னு. நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று தான் முதல்ல அவங்க கொடுத்த விளக்கம். உங்களால் முடியுமா முடியாதா என்பதை நாங்கள் பார்க்கிறோம், இன்னும் அரை மணி நேரத்தில் எனக்கு அறிக்கை வரணும்னு சொன்னதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க 72 மணி நேரத்துக்கு யோகி ஆதித்யநாத் எந்த பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அதே போல் மாயாவதி அவர்களுக்கு 48 மணி நேரம், இன்னொரு பிஜேபி தலைவருக்கு 48 மணி நேரம் என்று பிரச்சார ஒரு நடவடிக்கை எடுக்க வைக்கிறதுக்கு கூட உச்சநீதிமன்றம் போய் தான் வர வேண்டியிருக்கு. சொல்லப்போனால் உச்சநீதிமன்றத்தை போலவே ஒரு சுய அதிகாரம் உள்ள அரசமைப்பு சாசனம் சார்ந்த அமைப்பு தேர்தல் ஆணையம், அதற்கே உச்சநீதிமன்றம் வந்து தலையில் குட்ட வேண்டியிருக்கிறது என்றால், அதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு கட்டத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு இவ்வளவு அதிகாரங்களா என்று வியக்க வைத்த ஆணையம் இன்றைக்கு இவ்வளவு அதிகாரம் இருந்து உங்களால் செயல்பட முடியவில்லை என்று இப்பொழுது வியக்க வைக்கிறார்கள். இது நல்லதுதானா என்பதை ஆணையம் முடிவு செய்ய வேண்டும். ஆணையத்திற்கு உண்மையிலேயே அதனுடைய பற்கள் கூர்மையாக இருப்பதற்கான சட்ட பாதுகாப்புகளை இனிமேல் வரக்கூடிய நாடாளுமன்றம் உருவாக்கி தர வேண்டும். திரு ஐயநாதன், நீங்கள் முதல்ல ஒரு முக்கியமான ஒரு சந்தேகத்தை எழுப்பினீங்க. அதாவது தேர்தல் ஆணையம் என்பது தனித்துவமிக்க, யாரையும் சாராத ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு செயல்படுவதற்குள்ள உறுப்பினர்கள் இருக்காங்க பாருங்க, அங்கத்தினர்கள், அவர்கள் எல்லாருமே அரசு ஊழியர்கள். அது மிகப்பெரிய ஒரு மாறுபாடு இல்லையா? அரசு ஊழியர்கள் இல்லைன்னா அரசு அதிகாரிகள் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா ஆளும் கட்சி சார்ந்து தான் இருப்பாங்க. அது வெளியிடை மலை. இது எப்படி நீங்கள் நடுநிலைமை எதிர்பார்க்க முடியும்? ஆமாம், நடுநிலைமை நேர்மையான அணுகுமுறை என்பது இருக்கவே இருக்காது. அதைத்தான் நான் ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட் இப்போ இதை கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க கூட்டம் போட்டது மகாபலிபுரத்தில், அவரை கட்டாயம் ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னது எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சது தான். இது அனைத்தையும் நான் தெரிவிச்சு தான் நடந்துச்சு. இப்போ லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னு சொன்னாங்கல்ல இந்திய உச்சநீதிமன்றம், அவர்கள் சுயேட்சையாக இருக்கலாம், ஆனால் மற்றவர்களோடு போட்டியிடக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கான தளத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இந்த பரிசு பெட்டகம் வந்துட்டு கிடைச்சது. இந்த அப்படின்றதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சுயேட்சையை கொண்டு வராங்க. சுயேட்சைன்னு சொன்னது தப்பு, அது வேற, சுயேட்சைன்னு கொண்டு வராங்க. அப்போ இதுதான் முக்கியம். அப்போ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, நேர்மையாக அப்படின்றது என்ன, சார்பு ஏதுமின்றி அவங்க ஓட், வாய்ஸ் ஆஃப் த டாக்ஸ் பேயர்ஸ் எக்ஸ்பிரஸ், அதான் ஓட்டு, வாக்கு அப்படின்றத நான் செலுத்த வர்றேன், நான் அதை சுதந்திரமாக செஞ்சுட்டு நான் போகணும் அப்படின்னா அதற்கான ஒழுங்குமுறை தானே வந்துட்டு எல்லாமே, கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸு எல்லாமே அதில் தானே வருது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு எதையுமே கடைபிடிக்கலை அப்படின்னா ஏன் தேர்தல் நடத்துறீங்க? இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். இதை வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு சிதைப்பார்கள் என்று, இந்த அளவிற்கு இது சிதைக்கப்படும் என்பது நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்ததே. மோடியை பொறுத்தவரையும் பாஜகவை பொறுத்தவரையும் சொன்ன ஜனநாயக அரசியலுக்கு உகந்த கட்சி அது அல்ல என்று ஒரு முறைக்கு பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுது அவர்கள் நிரூபிக்கிறார்கள். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தி இந்த நாட்டில் தேர்தலே நடத்த விடாத ஒரு சூழலுக்கு கொண்டு செல்ல முற்பட்டார்கள். கடும் எதிர்ப்பு எழுந்ததனால் அதை கைவிட்டவர்கள் இப்பொழுது எப்படி ஆட்சியிலும் அந்த மீண்டும் பதவியில் அமர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அமர்ந்து விட்டால் ஐயா நெடுமாறன் சொன்னதை போல
மீண்டும் இந்த நாட்டிற்கு தேர்தல் என்பதே இருக்காது. அந்த இடத்தைத்தான் எதிர்த்து இவ்வளவு தூரம் நாம் கடுமையான ஒரு ஜனநாயக போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். மக்கள் காட்டிய எழுச்சி, எதிர்ப்பலை இங்கே மட்டுமல்ல, கங்கை சமவெளியிலிருந்து காவிரி தாமிரபரணி சமவெளி வரை வீசிக்கொண்டிருக்கின்ற மோடி எதிர்ப்பலை என்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயக உரிமையை காப்பதற்காக நடக்கின்றது. வெறும் பொருளாதார விடயங்கள் மட்டுமல்ல, ஜனநாயக உரிமைகளை காப்பதற்காக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள், இவர்கள் வெறும் வார்த்தைகள், இவர்களை நம்பி போனால் நாம் வெட்டி கொண்டு சாக வேண்டியதுதான் என்று எல்லோரும் உணர்ந்து விட்டார்கள். உணர்ந்து விட்ட நிலையில் நடக்கின்ற இந்த தேர்தலை இவர்கள் திசை திருப்பி மீண்டும் வெற்றியை பறிக்க நினைக்கும் போது இந்த அதிகாரிகள் துணை போகிறார்கள் என்றால் தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் என்கிற ஒரு சூழல் என்றால் எனக்கு பெரியார் சொன்னதுதான் நினைப்பு வருகிறது. அர்ச்சகன் பொறுக்கி தின ஆலயம் என்றார், அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது வேறு. அறிவாளி பொறுக்கி தினம் அரசாங்கம் என்றும் அயோக்கியன் பொறுக்கி தினம் அரசியல் என்றும் சொன்னார். இன்னைக்கு இந்த அயோக்கியனும் இந்த அறிவாளியும் ஒன்னா கூட்டணி சேர்த்துக்கிட்டு இந்த தேர்தலை நடத்தும். அப்படி இது ஒரு கூட்டணி, நம்ம பேசா கூட்டணி இதுதான். இப்படி ஒரு கூட்டணி எடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகாரிகளினுடைய நடத்தை இருக்கின்றது என்றால் இந்த நாட்டை எப்படி நாம் ஜனநாயக நாடாக பார்ப்பது, இது எப்படிப்பட்ட எதிர்விளைவுகளை உண்டாக்கும் என்பதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதுதான் இங்கே முக்கியம். ஒருவர் எப்படி ஜனநாயக நிறுவனங்களை, ஜனநாயக வழிமுறைகளை அணுகுகிறார்கள் என்பதை வைத்துத்தான் அவர் ஜனநாயகவாதிகளா என்பதை தீர்மானிக்க வேண்டும். மோடியும் பாரதிய ஜனதாவும் அமித்ஷா போன்றவர்களும் எப்படி இதை அணுகுகிறார்கள் என்று பாருங்கள், அப்பொழுது தெரியும். ஒட்டுமொத்தமாக மோடி அவர்களை இன்றைக்கு எதிர்க்கலாம், அன்றைக்கே எதிர்த்தவர்கள் தமிழர்கள் மட்டும்தான். 39 தேதியிலே அவருக்கு தோல்வியை கொடுத்தவர்கள். வளம் வளர்ச்சி என்று ஒரு மாயையை கட்டமைத்து இந்தியா முழுக்க ஒரு அலையை வீசி கொண்டிருந்த போது எதிரலையை வீசியவர்கள் தமிழகத்து மக்கள். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதற்கு ஆதார காரணமாக இருந்த போதும் கூட அன்றைக்கு அவங்க இருந்தாங்க. ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த முறையும் மோடி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்றால் ஏறக்குறைய இந்தியாவினுடைய சர்வாதிகாரியாக அவர் ஏற்கனவே உருவெடுத்து விட்டார், அதிபராக அறிவித்துக் கொள்வார். அதற்கு பிறகு தேர்தல் என்ற ஒன்று இந்தியாவில் இருக்காது. அதற்கு சாமரம் வீசுவதற்கு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டவர்கள், நிழல் பட்ஜெட்டை எல்லாம் வெளியிட்டவர்கள், உண்மையிலே ஒரு மாற்று சக்தியாக அவர்களை எதிர்பார்த்த இளைஞர்கள்லாம் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு 35 ஆண்டுகால எங்களுடைய உறவு அழிந்து போய்விட்டது என்று சொல்லி அன்புமணி ராமதாஸ் விஷ்ணு பிரசாத்தை பற்றி சொல்கிறார். அப்படி 35 ஆண்டுகால உறவை கூட முறித்து கொண்டு அங்கே கூட்டணி வைக்க வேண்டிய அவசியத்திற்கு என்ன வந்தது, அதற்கு பின்புலமாக வெட்டிகள் இருந்ததா, என்ன இருந்ததுங்கிறத தமிழகத்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகமும் அன்னைக்கே எதிர்த்தது, சென்ற தேர்தலில் எதிர்த்தார்கள். இன்னைக்கு அதற்கு உதாரணமாக சொல்ல முடியும், இந்த PM மோடிங்கிற படம் தேர்தல் வருகிற போது தான் வருது, அதே போல் நமோ டிவி தேர்தல் வருகின்ற போது தான் வருது. இதை தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக தடை செஞ்சுதா? தன்னாட்சி அமைப்பாக இருக்கிற தேர்தல் ஆணையம் ஐயா அவர்கள் சொன்னது போல அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அமைப்பு செய்ததானா? செய்யலை. அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் உச்சநீதிமன்றத்துடைய மாண்புமிகு நீதியரசர் ரஞ்சன் கோகாய். அவர் மீது இன்றைக்கு பாலியல் புகார். அப்ப நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கும் உங்களை உருவாக்கி கொள்வதற்கு, உங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏற்கனவே லோயாங்கிற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற கேடரில் இருக்கிற மும்பை மகாராஷ்டிரா சிபிஐனுடைய நீதியரசர் லோயா அவர்கள் மர்மமான முறையில் இறந்து போனார். அந்த வழக்கு அங்கே பிரச்சனையானதுல தான் ரஞ்சன் கோகாய் வெளியில் ஏற்கனவே பேட்டி கொடுத்தார். அந்த வழக்குகளை பிரிப்பதில் எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் தப்பு நடக்குது, அதற்கு இன்ஃப்ளூயன்ஸ் வெளில இருந்து வருதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்னைக்கு அந்த ரஞ்சன் கோகாய் அவர்கள் மீது அவர்கள் தான் நமக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தை அவங்க ஈவன் அவங்க டீம்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற அடிப்படையில் இந்திய தமிழகம் முழுவதற்குமாக ஒரு சின்னத்தை கொடுக்கணும், இல்லைன்னா அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் வீணா போய்டுன்னு சொல்லி ஒரு நீதியரசராக, மாண்புமிகு நீதியரசராக அவர் செயல்பட்டு இன்னைக்கு அவங்க அந்த சின்னத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு மோடி அரசுக்கு மிகப்பெரிய, அது தனிப்பட்ட முறையில் கிடையாது, நீதி பரிபாலனை செய்கின்ற போது உங்களுக்கு தேர்தல் இருக்குதுன்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், 6 மாதத்துக்கு முன்பே ஆட்சியை கலைத்து விட்டு பிறகுதான் தேர்தல் எதிர்கொள்ளணும், அப்பதான் நேர்மையாக இருக்கும், இல்லைன்னா அந்த அரசினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இருக்கும்னு சொல்லுவாங்க அறிஞர் அண்ணா. அப்படிப்பட்ட இது இன்னைக்கு அந்த ரஞ்சன் கோகாய் மேலே இன்னைக்கு தவறான வழக்குகளை அதுவும் 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு பெண் ஊழியரை இது பண்ணாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வழக்கை கொண்டு வர்றாங்க. என்ன காரணம்னா முக்கியமான வழக்குகள் விசாரணைக்கு வருகின்ற வாரம் முக்கியமான வழக்குகள்ல, அதுவும் மோடி அரசியல் சம்பந்தப்பட்ட வழக்குல, நிச்சயமாக அது மோடி சம்பந்தப்பட்ட வழக்குல அவர் தீர்ப்பு வழங்க போறார். சொராபுதீன் போலி என்கின்ற உட்பட பல்வேறு வழக்குகளுடைய ரிவ்யூ பெட்டிஷன் இதெல்லாம் தீர்ப்பு வழங்க போகிறார் என்பது தெரிந்தவுடனே அவர் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டு. அப்ப ஏறக்குறைய இப்போது நடந்தவங்க 5 ஆண்டுகள் அரசியல்லே நீங்க தன்னாட்சி அமைப்புகளை அனைத்தையும் நீங்க வளைச்சிட்டீங்க. ஐயா சொன்னாங்க RBI வளைச்சாங்கன்னு. கடைசியா கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? உர்ஜித் பட்டேலுக்கு பிறகு சக்திகாந்த தாஸ் வந்தாரு. சக்திகாந்த தாஸ் வந்ததற்கு பிறகு
சக்திகாந்த தாஸ் தானே, அவர் வந்ததற்கு பிறகு ஏறக்குறைய 28,000 கோடியை வந்து ரிசர்வ் வங்கியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் வங்கிங்கிறது வந்து தொகை ஒரு 3 லட்சம் 5 லட்சம் கோடிக்கு மேலே ரிசர்வாக வைத்துக் கொள்வது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா அந்த தொகையை பயன்படுத்தணும். அது வந்து எமர்ஜென்சிங்கிறது இயற்கை எமர்ஜென்சியாக கூட இருக்கலாம். அப்படி அந்த 28,000 கோடி அவர் கொடுக்க முடியாதனால உர்ஜித் பட்டேல் வெளில போனார். அவர் வந்ததுக்கு பிறகு 28,000 கோடியை வாங்கி தான் நீங்கள் 6,000 கொடுக்குறேன் 3,000 கொடுக்குறேன்லாம் சொன்னாங்க பாருங்க. அந்த இடத்துல என்ன ஞாபகம் வருதுன்னா, கவிஞர் வைரமுத்து சொன்னது போல பட்டு வேட்டிக்கு கனவு கொண்டிருந்த போது கட்டியிருந்த கோணமும் களவாடப்பட்டது. மிச்சம் இருக்கிறதையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த மோடி அரசாங்கம் திரும்ப வரக்கூடாது. மோடி அரசாங்கம் முட்டுக் கொடுப்பதால் ஓடிக்கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய அரசாங்கம் தொடரக்கூடாது. மே 23 நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும்னு நம்புறோம். சரி, திரு குமரேசன் உங்களுடைய இறுதியான கருத்து. அதாவது ஒவ்வொரு பாயிண்டாக நான் சொல்லிடுறேன். சரி, இப்பொழுது அந்த அத்துமீறி அலுவலகத்திற்குள் நுழைந்த அந்த அம்மையார் மீது நடவடிக்கை என்பது வந்திருக்கிறது. அவரை அனுப்பியவர்கள் மீது என்ன நடவடிக்கை, ஏன் அனுப்பினார்கள், ஏன் அனுப்பினார்கள் என்பதை விசாரித்தீர்களா, யார் என்பதை வெளிப்படுத்துவீர்களா, மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? அவன் கண்டிப்பாக ஏதோ திடீர்னு கனவுல வந்து கடவுள் சொல்லி உள்ளே போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா யாரோ வெளியே இருக்கிறவர்கள் தான், வெளியே இருக்கிற கடவுள் தான் அவரை கட்டாயப்படுத்துகிறது தெரிகிறது. அந்த துணிச்சல் அவர் சொன்னது போல இவ்வளவு துணிச்சல் ஏன் வந்து எப்படி வந்தது? நான் பார்த்துக்கிறேன் போன்ங்கிற அப்படி ஒரு தைரியமான ஒரு கை இல்லாமல் போயிருப்பார்களா? எனவே அதை அந்த விஷயத்தை அம்பலப்படுத்துவதற்கு வெளிப்படுத்துவதற்கு மக்களிடம் உண்மையை சொல்வதற்கு தேர்தல் ஆணையம் தனது அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அதே போல வாக்குச்சாவடிகள் முழுக்க நாம தான் இருப்போம், என்ன புரியுதான்னு கேட்டாரே ஒருத்தர், அவர் மேல என்ன நடவடிக்கை? அந்த வார்த்தைகளினால் வந்து விளைவுகள் என்ன அடுத்தடுத்து நடந்திருக்க? அவர் மீது அவருக்கு குறைந்தபட்சம் அவர் கூப்பிட்டு அட்வைஸாக பண்ணீங்களா, விளக்கம் கேட்டீங்களா? ஆனா என்ன நடந்தது? பொன்பரப்பியில் இப்படி ஒரு கள்ள ஓட்டு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன என்று ஒரு பத்திரிகையாளர் எழுதுகிறார், ஒரு பெண். ஏன்னா அந்த பெண் பற்றி அவதூறாக சமூக வலைத்தளங்களில் அவரை பற்றி அவதூறு பரப்ப தொடங்குகிறாரு. எப்படிலாம் கேவலமாக எழுதுவான்னு நமக்கு தெரியும். அப்போ இதுதான் எதிர்வினை. அப்போ நான் ஒரு பத்திரிகையாளர் என்பதால் ஒரு உண்மையை எழுதிய ஒரு பெண் பத்திரிகையாளருக்கு நேர்ந்த கதையை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா அடுத்து சுருக்கமாக முடிச்சிடுறேன். இப்போ நாம் வந்து ஓட்டுநர், நடத்துனர், அந்த பணியாளர்னு ஒரு மிகப்பெரிய அந்த ஊழியர் பட்டாளம் இருக்க, அவர்களை நம்பித்தான் பேருந்தில் ஏறுகிறோம், பயணம் செய்கிறோம். அதுபோல தேர்தல் ஆணையத்தை முழுமையாக நம்பி இது ஒரு ஜனநாயக பயணம். அதை அப்படிப்பட்ட அந்த அவர்கள் எப்படி வண்டி பராமரித்து கொடுக்கிறார்களோ அதுபோல ஜனநாயகத்தை பராமரிக்கிற கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. அதை அவர்கள் இனிமேலாவது உணர்ந்து நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவார்கள் என்று நம்புவோம். அரங்கத்திற்கு வந்து அருமையான கருத்துக்கள் எல்லாம் தெருக்கி விட்டுருக்கீங்க. மூவருக்கும் A+ தொலைக்காட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விகளாக நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் MJ ரகு. வணக்கம் நேயர்களே.